பொறி வேறின்றி உன்னை நிதம் போற்றும் புனிதருள்ளே குறிவேறி நின்ற பெரும் சோதி கொள்ளும் சுடரே, சரி வேதங்கள் எல்லாம் உரை செய்யும் பேர் அறிவே தந்தனையே, அருளாரமுதம் தனையே. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய தினம் காணிக்கை மாதா திருவிழா என்று நாம் கொண்டாடுகின்றோம். இந்த காணிக்கை அப்படின்னு சொல்லும் போது எனக்கு பழைய காமெடி ஒன்று ஞாபகம் வரும். ஒரு வயசான சாமியார் 75 வயசு ஆக போகுது, ரிட்டையர்ட் ஆக போகிறாரு. இன்ன வரைக்கும் ஒரு பெரிய பங்கில் இருந்ததில்லை, ஒரு பெரிய சுகபோகம் அனுபவித்ததில்லை, ஒரு பெரிய வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்ததில்லை. அவரு எதிர்பார்த்தாரு நிறையா கிடைக்கும் அப்படின்னு, ஒன்றும் கிடைக்கல. காணிக்கை மாதா திருவிழா அன்னைக்கு அவர் பூசை வைக்கிறாரு. பூசை வைக்கிறப்ப சிறப்பாக பூசையை ஆரம்பித்தார். மறையுரை சிறப்பாக நடத்தினார். காணிக்கை நேரம் வந்தது. கொயரில் இருக்கிறவங்க என்ன பாட்டு பாடினாங்க? எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம். பாட்டை நிறுத்து அப்படின்னாரு. இப்போ என்னத்தை கொண்டுட்டு வந்துட்ட நீ? எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம்னு நீ பாட்டு பாடுற, பாட்டை நிறுத்துன உடனே கொயரில் கேட்டாங்க, அப்போ என்ன சாமி பாட்டு பாடுறது? எதை நான் தருவேன் இறைவா, அதுதான் உனக்கு செட் ஆகும், அந்த பாட்டை பாடு, நீ தான் ஒன்றுமே கொண்டு வரலையே அப்படின்னாராம். அன்னை மரியாள் தன்னை இறைவனுக்கு காணிக்கையாக்கினார் முதலாவதாக. இரண்டாவதாக தான் பெற்றெடுத்த குழந்தையையும் இறைவனுக்கு காணிக்கையாக கொண்டு வந்து அங்கே கொடுக்கின்றார். சாமி நம்மக்கிட்ட காசு பணம்லாம் கேட்கலங்க. சாமி நம்மக்கிட்ட கேட்குறது என்ன கேட்குது? நம்மளை தான் கேட்குது. நான் தான்டா உன்னை இந்த உலகத்துக்கு அனுப்புனேன், நீ என் புள்ள, நீ திருப்பி யார்கிட்ட வரணும்? என்கிட்ட தான் வரணும் அப்படின்னு சொல்லி இந்த இன்றைய காணிக்கை மாதா திருவிழா நமக்கெல்லாம் எதை எடுத்துரைக்கின்றது? நம்மை நாம் இறைவனுக்கு கொடுக்க வேண்டும். இறைவன்கிட்ட காசு பணம் கொடுக்கறதில்ல. காசு பணத்தை வச்சு அவர் என்ன பண்ண போகிறாரு? ஏன்னா இறைவன் விரும்புவது நம்மை நாம் காணிக்கையாக கொடுக்க வேண்டும் என்பதனை தான் இன்றைய விழாவானது நமக்கு எடுத்துரைக்கின்றது. மலாக்கி என்கின்ற சொல்லுக்கு மை மெசஞ்சர் என்பது பொருள், எனது தூதுவன் என்று பொருள். இந்த புத்தகத்தினுடைய இன்றைய வாசகத்தினுடைய வரலாற்று பின்னணியை பார்க்கின்ற பொழுது, கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 538 ஆண்டுகளுக்கு முன்னதாக எழுதப்பட்டதாக இருக்கின்றது. பாபிலோனிற்கு நாடு கடத்தப்பட்ட மக்கள் மீண்டும் சைரஸ்னு சொல்லுவோம்ல, அந்த அரசன் மூலியமாக பாபிலோனிலிருந்து விடுவிக்கப்பட்டு எருசலேமுக்கு அனுப்பப்படுகிறார்கள். எருசலேமில் அவர்கள் வந்து மீண்டும் அந்த ஆலயத்தை புதுப்பித்து கட்டுகின்ற பணியில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியானது என்ன? உன்னுடைய எதிரிகள் அனைத்தையும் நான் வீழ்த்துவேன், அவர்களை விடமாட்டேன். அதுக்கு மேலே என்னது? பிற நாடுகளைப் போல நீங்கள் வலிமை மிக்கவர்களாக, வளமை மிக்க நாடாக இருப்பீர்கள் என்பதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி. ஆனால் உண்மையில் நடந்தது என்ன? பெரிய பஞ்சம். பெரிய பஞ்சம் என்பது மழையினால் மட்டுமல்ல. மழை இல்லாமல் போச்சு அதனால் பஞ்சம் வந்துருச்சு அப்படிங்கிறது இல்லை. மழையும் இல்லாமல் போச்சு, அதனால் வெள்ளாமையும் இல்லாமல் போச்சு. அதற்கு மேல் ஒரு பெரிய பஞ்சமானது அங்கே ஏற்பட்டது. கடவுளினுடைய வார்த்தைக்கு உரிய பஞ்சம். அருள் வளத்திலையும் அவர்கள் வளரவில்லை, பொருள் வளத்திலையும் அவர்கள் வளரவில்லை. அதனால தான் அந்த மக்கள் மிகவும் சோர்ந்து போயிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட மலாக்கி என்கின்ற ஒரு இறைவாக்கினர்களை அவர்களுக்கு கொடுத்த பிற்பாடு கடைசியாக ஒரே ஒரு இறைவாக்கினர் அவருக்கு கொடுக்கப்பட்டார், சக்கரியா. அதுக்கப்புறம் 400 வருஷத்துக்கு அவர்களுக்கு எந்த இறைவாக்கினர்களும் கொடுக்கப்படவில்லை, எந்த இறைவாக்கும் அவர்களுக்கு உரைக்கப்படவும் இல்லை. இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த இறைவாக்கை குறித்து அந்த மக்கள் புலம்பி தீர்க்கின்ற வேளையிலே இந்த இறைவாக்கு எப்படி நிறைவேறுகின்றது என்பதுதான் இன்றைய நற்செய்தி. வாக்களிக்கப்பட்ட மீட்பானது சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டு அந்த மீட்பு இன்று துவங்குகின்றது. இறைவனை ஆலயத்திலே காணிக்கையாக ஒப்பு கொடுப்பதன் மூலம் சட்ட அங்கீகாரம் பெறுகின்றது. நம்மளுடைய மீட்பு துவக்கமானது சட்ட அங்கீகாரம் பிறக்கின்றது.
இதில் சரியாக சொல்லணும் அப்படின்னா, சிமியோன் அந்த குழந்தையை கையில் ஏந்தி சொல்லுகின்றார். என்ன சொல்கிறார்? இஸ்ராயலுக்கு மீட்பு கொடுக்கின்றவர் இவர்தான். மீட்பு என்பது என்ன என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நம்ம நிறைய நேரங்களில் நம்மளுடைய பைபிளை படிக்கும் போது ஏகப்பட்ட டிரான்ஸ்லேஷன், பிரதிகள்னு போட்டு இது ஒரு பிரதி அது ஒரு பிரதி அப்படின்னு போட்டு உண்மை பொருள் நமக்கு தெரியாமையே போச்சு. 15 வருஷத்துக்கு முன்னால் இதை நான் எடுத்தேன், என்னுடைய விருது வாக்கான்னு எடுத்தேன். இப்பாலகன் பலரது வீழ்ச்சிக்கும் சிலரது எழுச்சிக்கும் காரணமாக இருப்பான். ஆனால் இன்றைக்கி டிரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது? பலரது வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும். இப்போ ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, டிரான்ஸ்லேஷனில் சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாக்கா, மீட்பு என்று பார்க்கின்ற பொழுது இந்த மீட்பு எந்த வகையில் அமைகின்றது? ஆனால் மலாக்கியிலே சொல்லப்பட்டது போல இஸ்ராயலை சுற்றி 5 நாடுகள் இருந்தன, எல்லாம் சூப்பர் பவர்ஸ். ஆனால் இதுதான் குட்டி நாடு, இவங்களால அவங்கள எதிர்த்து ஒன்றுமே பண்ண முடியாது. எங்களுடைய எதிரிகள் வீழ்த்தப்படுவார்கள், நாங்கள் அவர்களை விட வல்லமை மிக்கவர்களாக இருப்போம் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டதே. நாங்கள் நல்ல வல்லமை மிக்கவர்களாக வாழ்வோம் என்று நமக்கு சொல்லப்பட்டதே. அது நிறைவேறாமல் இருந்தது என்போம். இன்றைக்கி தான் நிறைவேறுது. சட்ட அங்கீகாரத்தோடு அது நிறைவேறுகிறது. அதனால்தான் 2 மாடப்புறா குஞ்சு கொடுத்து குழந்தையை மீட்கின்றார்கள். இறைவனை காணிக்கையாக கொடுத்த பிற்பாடு அங்கே இறைவனை அவர்கள் மீட்டு கொள்ளுகின்றார்கள். சட்ட அங்கீகாரத்தோடு மீட்பானது துவங்குகின்றது. மீட்பர் என்று பார்க்கின்ற பொழுது, அவர் மீட்பார் என்று பார்க்கின்ற பொழுது, அவர் எதிலிருந்து மீட்பார்? மீட்பு என்பது விடுதலை. 2ஆம் வாசகம் தெளிவாக நமக்கு சொல்லுகின்றது. வாழ்நாள் முழுவதும் சாவை குறித்து பயத்தில் இருந்த மக்களை விடுவித்தார். சாவை பார்த்து கூட அவனை பயப்படலைங்க, சாவுன்னு சொன்னாவே பயந்தானுங்க. அப்ப இறைவன் நம்மை எதிலிருந்து மீட்கக்கூடியவராக இருக்கின்றார்? மரணத்திலிருந்து மீட்கக்கூடியவராக இருக்கின்றார். மரணத்திலிருந்து நம்மை மீட்கக்கூடியவராக இருக்கின்றார். எல்லாம் நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் முடிவில்லா வாழ்வு, நித்திய வாழ்வு அப்படின்னா செத்து உயிர்ப்போம், அதன் பிற்பாடு முடிவில்லாமைக்கு வாழ்வோம் என்று. அப்படி இல்லை, சாகாமல் இருப்போம், சாகாமல் இருப்போம், மரணம் இல்லாத பெரு வாழ்வு வாழ்வோம் என்கின்ற உண்மை பொருளை தான் இது நமக்கு எடுத்துரைக்கின்றது. அதனால தான் திருவள்ளுவர் இயேசுநாதர் பிறக்கிறதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னால் சொன்னார், மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தான் நிலமிசை நீடு வாழ்வார். அப்படி படிக்கக்கூடாது, நீடு வாழ்வார். எப்படி வாழ்வார்? நீடு வாழ்வார். அந்த நீடுங்கிறது என்னது? முடிவில்லாமை, மரணம் இல்லாமை, சாகா கல்வியை அங்கே திருவள்ளுவர் எடுத்துரைக்கின்றார். இன்றைக்கி நம்மளாம் என்னென்னமோ படிப்பு படிக்கிறோன்னு சொல்கிறோம். படியாத படிப்பு, சாகாத கல்வி என்று ஒன்று இருக்கின்றது. ஆக இறைவன் நம்மை மரணத்திலிருந்து மீட்பார். இப்போ நமக்கு மீட்பு கொடுக்கப்படும் என்று மலாக்கியிலே சொல்லப்பட்டது இன்று நிறைவேறுது. நம்மளுடைய எதிரிகளை அவர் அழிப்பார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றதே, அந்த எதிரி யார்? மரணம்தான். மரணமும் அதற்கு காரணமாய் இருக்கின்ற சாத்தானும் தான் அந்த எதிரி. ஆக இறைவன் சாத்தானையும் மரணத்தையும் அழித்து நமக்கு மரணம் இல்லாத பெரு வாழ்வு வாழ வழிவகுக்கின்ற ஒரு நாள் தான் இந்த நாள். சரி, அப்போ மரணம் இல்லைன்னா அப்போ இந்த உடல் எப்படி இருக்கும்? இந்த உடலுக்குள்ள ஒரு 3 உடல் இருக்குது. இந்த உடலை மாற்றி அமைக்கணும். இயேசுநாதர் உயிர்த்த பிற்பாடு முத்தேக சித்தி பெற்றார். அப்படி என்னங்க முத்தேக சித்தி? 3 தேகங்க. சுத்த தேகம், அந்த தேகம் என்ன பண்ணும்? தடைப்படும், பிடிக்கலாம். அதனால தான் மரியா போய் இயேசுநாதரை பிடிச்சப்ப என்ன சொன்னார்? மரியா, என்னை பற்றி கொள்ளாதே, என்னை விட்டுவிடு, நான் என் தந்தையிடம் செல்ல வேண்டும் என்று அங்கே சொன்னார். அந்த தேகத்துக்கு சாப்பாடு தூக்கம் இதெல்லாம் தேவையில்லை. அது கல்வராலேயோ இயற்கையாலேயோ இல்லை விஷத்தினாலேயோ எந்த ஒரு இதனாலும் அழிவுறாது. அடுத்த வகையான தேகம் என்னது? பிரணவ தேகம். காற்று மாதிரி தடைப்படாது. பூட்டி இருக்கிற கதவு வழியாக உள்ளே பூந்து போக முடியும், இந்த தூண் வழியாக பூந்து அங்கிட்டு வர முடியும். 3ஆவதாக தேகம் என்றுமே நிலைத்திருக்கக்கூடிய அழிவில்லாத ஞான ஒளி தேகம். இதை தான் தாபோர் மலையில் அப்பயே செஞ்சு காமிச்சார். ஆக இந்த உடம்பிற்குள் இந்த 3 உடம்பு இருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது நாம் மரணம் இல்லாமையை பெற வேண்டும். இந்த உடம்பை நாம் மாற்றி அமைக்க வேண்டும். இதுதான் வழிவகை.
இறைவன் நமக்குள்ளே இருந்து அதனை செய்விப்பார். அவர் எப்போ செய்விப்பார்? இறைவனை நாம் நினைக்கின்ற பொழுது அவர் செய்விப்பார். ஒரு பாட்டு கூட இருக்குது அதில், நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்தேத்துதும் நாம் வம்மின் உலகியலீர் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் என்று ஒரு பாட்டு இருக்கு. நினைந்து நினைந்து அப்படின்னா நான் ஒரு நாளைக்கு 2 திருப்பு நினைக்கிறதா? இல்லை. மாணிக்க வாசகர் சொல்லியிருக்காருல திருவாசகத்தில், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கண் இமைக்கின்ற நேரம் கூட நான் உன்னை விட்டு விலகவில்லை, உன்னை நினைக்காமல் இல்லை என்று சொன்னார்ல. அந்த லெவலுக்கு இருந்தால் அந்த நினைப்பு எங்கே கொண்டு போவோம்? உணர்வுக்கு கொண்டு போவோம். உணர்வுக்கு கொண்டுட்டு போனால் அங்கே என்ன போவோம்? நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து அடுத்து என்னது? நெகிழ்ந்து நெகிழ்ந்து மனம் நெகிழ்ச்சி அடையும். அதுக்கப்புறம் என்னவா? இறைவனே அன்பால் உன்னை நிறைவிப்பான். அன்பால் நிறைந்து நிறைந்து அப்படி இறைவனுடைய அன்பை நீங்கள் அனுபவித்து விட்டீர்கள் என்றால் அடுத்தது என்ன நிகழும்? அந்த ஆனந்த பெருக்கிலே கண்ணீர் தான் ஓடும். ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அந்த அளவுக்கு பேரின்ப பெருவாழ்விலே இருப்பீர்கள், மரணிக்க மாட்டீர்கள் என்கின்ற உண்மையினை தமிழ் சொல்லுகின்றது. இப்போ இயேசுநாதரே சொல்லியிருக்கார் யோவான் நற்செய்தியில், என்னை உண்பவன் ஒருபோதும் சாகான். ஆனால் இப்போ நம்ம டிரான்ஸ்லேஷனில் எப்படி மாற்றி வச்சுருக்கோம்? எப்போதும் வாழ்வான். இந்த வாழ்வான் அப்படிங்கிறது ஒன்று எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? மரணங்கிறதையே விட்டுட்டோம். மரணம் இல்லாதது என்கின்ற ஒரு சொல்லை நாம் மறந்து விட்டோம். பா ஜோஸ், உங்கள் அப்பா இப்போ சொத்து சம்பாரித்து வைக்கிறாரு, அந்த சொத்து யாருக்கு சொந்தம்? உனக்கு தானே சொந்தம். எங்கள் அப்பா சாவை விட வல்லமை வாய்ந்தவர், சாத்தானை விட வல்லமை வாய்ந்தவர். சாத்தானே எங்கள் அப்பனை கண்டால் பயப்படும் அப்படின்னா அந்த சொத்து அடுத்தது யாருக்கு வரும்? எங்கள் அப்பனோட புள்ளையா இருக்கிற நமக்கு தானேங்க வரும். அப்புறம் ஏங்க சாவை பார்த்து பயப்படணும்? ஏன் மரணத்தை பார்த்து பயப்படணும்? இன்னும் நல்லா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, பரபாஸ் இயேசுநாதரை கைது செஞ்சு அவங்க கூட்டி சிலுவையில் அறையிறதுக்கு முன்னால் ஒருத்தரை விடுதலை செய்ய வேண்டும். பரபாஸ். பரபாஸினுடைய பெயரின் பொருள் என்ன? பார் கூட்டல் அபாஸ். தந்தையின் மைந்தன், அப்ப மவனே அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான். அந்த பரபாஸினுடைய முழு பெயர் என்னன்னு தெரியுமா? ஜீசஸ் பரபாஸ். அவன் என்ன செஞ்சான் அந்த இடத்துல? பரபாஸ் மரண தண்டனையில் இருந்து தப்பித்தான். நாம் அனைவரும் மரண தண்டனையில் இருந்து தப்பித்தவர்கள். ஏனென்றால் அந்த பரபாஸே நம்ம தான். நம்ம எல்லாருக்கும் அப்பா யாரு? ஜோஸ். உனக்கு அப்பா யாரு? ஜோஸ். அவர் அமலதாஸ் அப்படிங்கிறியா? அவருக்கு அப்பா? உனக்கு மட்டும் இல்லை ஜோஸ், உனக்கு, எனக்கு, உங்கள் அப்பாவுக்கு, உங்கள் அப்பாவோட அப்பா அப்பாவுக்கு எல்லாத்துக்கும் ஒரே அப்பா தான். யார்? இறைவன். நம் இறைவன், நம் தந்தை மரணத்தை விட வல்லமை வாய்ந்தவர், மரணத்தின் மீது வெற்றி கொண்டவர். எனவே நாம் மரணிக்க மாட்டோம். அதனால் இன்று நீ நற்கருணையை உட்கொள்ளுகின்றாய். என்னை உண்பவன் ஒருபோதும் சாகான். ஏன்னா விவேகானந்தர் சொன்னார், என்ன சொன்னார்? நீ என்ன நினைக்கின்றாயோ அதுவாகவே மாறுகின்றாய் அப்படின்னாரு. இன்னொருத்தர் சொன்னார், நீ எதை உண்ணுகின்றாயோ அதுவாகவே மாறுகின்றாய்ன்னு சொன்னார். இயேசு என்ன சொன்னார்? என்னை உண்பவன் ஒருபோதும் சாகான் அப்படின்னு சொன்னார். ஆக நற்கருணையை உண்ணுகின்ற பொழுது நாம் எப்படி இருக்கின்றோம்? சாகா வரம் பெற்றவர்களாக, நாம் வாழுகின்ற வரத்தை பெற்றவர்களாக, இறைவனுடைய பிள்ளையாக, அப்ப மவனாக, அப்ப மவளாக இருக்கின்றோம். இதுதான் உண்மை. சரி, அப்போ என்ன தகுதி இருக்குது அப்படிப்பட்ட வரத்தை நாம் பெறுவதற்கு? அப்படின்னா உண்மையிலேயே தகுதி இல்லை என்பதை நாம் உணர்ந்திருந்தால் அது மட்டும்தான்
தகுதி. அந்த அப்பனுக்கு நம்மலாம் பிள்ளைகளாக இருக்கிறதுக்கு தகுதியே இல்லைங்கிறத நம்ம உணர்ந்திருந்தோம்னா அது ஒன்று மட்டும்தான் தகுதி. ஆக கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய காணிக்கை மாதா திருவிழா நாம் இறைவனுடைய பிள்ளைகள், சாகா வரம் பெற்றவர்கள் என்பதனை சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டு துவங்கப்பட்ட ஒரு நாளாக இருக்கின்றதை உணர்ந்து நாம் அனைவரும் சாகா வரம் பெற்றவர்களாக, இறைவனுடைய பிள்ளைகளாக, என்றும் வாழுகின்ற வரத்தை இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம்.